முரளிதரன் அவர் வந்து ஒரு இன்டர்வியூல ஏதோ சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஸ்ரீலங்கா வந்து அவங்க ஜெயிக்கிற விஷயத்த அவங்க மறந்துட்டாங்க, செலெக்ஷன் வந்து இருக்கு, நிறைய அங்க வந்து போர்டுக்குள்ள வந்து பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போன முறை நம்ம ஏஷியா கப் ஸ்ரீலங்கால தான் போய் ஆடணும், துனித் வெள்ளாளகேன்னு சொல்லும்போது வேற லெவலா வந்தாங்க. அந்த சின்ன பையன் வால் தூக்கி நின்னா பாருங்க, தனியா ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாப்ல ஸ்ரீலங்காவோட. நம்ம லீக் மேட்ச் ஆடின போது இப்ப அந்த பையன் எங்க போனானே தெரியல. சாரி டு சே திஸ், அந்த ஒரு 80s அந்த ஒரு காலகட்டத்தில் மின்னோவா இருந்தாங்க. திருப்பி அந்த மின்னோ கட்டத்துக்கு அவங்க போயிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா இப்போ நடக்க போற சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அடுத்த வருஷம் நடக்க போற சாம்பியன்ஸ் ட்ராஃபில அவங்க கிடையாது. இந்த வருஷமான T20 வேர்ல்டு கப்கே வந்து அவங்க குவாலிஃபயர் ஆடி தான் வந்தாங்க. போன T20 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா நடந்த போது குவாலிஃபயர் ஆடி தான் போனாங்க. அதுக்கு முன்னாடியும் அப்படிதான் குவாலிஃபயர் ஆடுற டீமா வந்து அவங்க மாறுறதுக்கான சான்சஸ் அக்ராஸ் ஃபார்மேட்ல நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸ்ரீலங்காவுக்கு. இந்தியா வந்து 140 சுருட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, வேர்ல்ட் சாம்பியன் டீம் ஒன்று கிடையாது. ஆனா அப்படி இருந்தும் சேஸ் பண்ணும்போது 110 for 102 அந்த மாதிரி இருந்த போதும் அதுக்கு மேல விடுறாங்கன்னா, சாரி டு சே, அவங்களோட அந்த மென்டாலிட்டியை வந்து தேவ் லாஸ்ட் இட். இப்போ அந்த சூரியகுமார் யாதவுக்கு இந்த கம்பீர் உங்களுக்கு ஃபிட் ஆறாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபயர் அண்ட் ஐஸ் மாதிரி, ஒரு ஃபியரி கோச், அந்த ஹை ஸ்கூல் கேப்டன், அந்த மாதிரி இருக்கிறச்ச வந்து கரெக்டா வந்து கிளிக் ஆகிருக்குன்னு தோணுது. சஞ்சு சாம்சன் ஒரு தொடர்ச்சியான சீரீஸ், ஒரு 6 மேட்ச் 5 மேட்ச் சீரீஸ்ல ஒரு 50 எடுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சு எப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாரு? இப்போ ஓடி ஆற போறாங்க, ஓகே இதுதான் வந்து இனிமேல் இந்தியாவோட ஃப்ரண்ட் ரன்னர் T20 டீமான கிடையாது. வேர்ல்டு கப் ஜெயிச்ச அந்த 11ஸ்ல ஆடின பல பிளேயர்ஸ் இங்க இன்னும் ஆடவே இல்லை. இப்போ இந்த மாதிரி டீம் கிட்டே ஸ்ரீலங்கா எப்படி போறாங்கன்னா, வாட் இஃப் நேற்று மேட்ச்ல பும்ராவோ இல்லை ஒரு அக்சர் பட்டேல் இருந்து என்ன இருக்கும்? 10 மேட்ச் தொடர்ச்சியாக தோத்துருக்காங்க அக்ராஸ் ஃபார்மேட் ஸ்ரீலங்கா இந்தியா கிட்ட. 10 மேட்ச் ஆன் த டாட். நம்ம வின்னிங் ஸ்ட்ரீக் பார்த்துருக்கோம், லூசிங் ஸ்ட்ரீக் 10 மேட்சா தோத்துருக்காங்க நம்ம கிட்ட. ஸ்ரீலங்காவோட ஜெயிச்சிருக்காங்க, குட், பிரச்சனையே கிடையாது ஸ்ரீலங்கா. பட் ரியல் டெஸ்ட் எங்க ஆரம்பிக்குதுன்னா, அடுத்த வருஷம் நடக்கிற சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதுக்கடுத்து ஹோம்ல நடக்கிற T20 வேர்ல்டு கப். இது ரெண்டுலயும் வந்து ஒரு மிகப்பெரிய லிட்மஸ் டெஸ்டா இருக்கும். I want Gambhir. He started on a good note. I also want him to end on a good note, like how Rahul Dravid did. ஏன்னா இப்படி அவர் ஒரு ஐகான், இவர் ஒரு ஐகான். வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி. நான் உங்கள் ஈஸ்வர். T20 வந்து ஸ்ரீலங்காவோட இந்தியா வந்து விளையாடினாங்க. அதில் வந்து 3க்கு 3 ஜெயிச்சு ஸ்ரீலங்காவை ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க இந்தியா. ஸோ இது யாரோட தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா, காம்பீர் கோச்சாக வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் பெருசாக கோச் பண்ணது கிடையாது, வென்ட்ரா மட்டும்தான் இருந்திருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியன் டீமில் கோச் பண்ணி அவங்க டீமை வந்து T20 ஃபார்மேட்டில் கப்பையும் வாங்கி கொடுத்துருக்காரு. இதை தொடர்ந்து 50 ஓவர் ஃபார்மேட்டும் இருக்குது. ஸோ இதில் அவரோட கோச்சிங் எப்படி இருந்தது, இந்தியன் டீம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, அண்ட் தென் ஓவராலாக ஸ்கையோட கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ஷியாம் சார் நம்மளோட இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம், இது எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஆமா, IPL அப்போ பார்த்தது, வேர்ல்டு கப் முடிஞ்சு இப்போதான் பார்க்குறோம். சொல்லுங்க. இனிமே அடிக்கடி பார்க்கலாம் சார். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த சீரியஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சு ஜிம்பாவே டூர் போனோம். அந்த ஜிம்பாவே டூர் கூட வந்து ஜிம்பாவே கூட ஒரு மேட்ச் நம்மள தோக்கடிச்சாங்க. அண்ட் தென் பேக் டு பேக் 4 மேட்ச் ஜெயிச்சோம். ஸோ ஸ்ரீலங்கா அதை விட மோசமான டீமா? ஏன்னா ஒரு மேட்ச் கூட காம்பீட் பண்ணி, அதாவது லாஸ்ட் மேட்ச் கூட அவங்க கையில தான் இருந்தது மேட்ச், அதை கூட விட்டுட்டாங்க. சரி, ஸ்ரீலங்காவோட டவுன்ஃபால் வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த எல்லா டீம்லையும் சொல்லுவாங்க, இந்த சக்சஷன் பிளானிங், அந்த ஒரு லெஜெண்ட்ஸ் போனவொடனே அந்த லெஜெண்ட்ஸ் போன இடத்துல அட்லீஸ்ட் அந்த லெஜெண்டோட ரிசம்பிளன்ஸ் இருக்கிற, இல்லை அது ஏதாச்சும் வந்து கொஞ்சமாச்சும் இருக்கிற ஆட்களை வச்சு ஃபில் பண்ணணும். சக்சஷன் பிளானிங் அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், அந்த டீமோட லெகசி ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்ரீலங்கா அந்த ஃபேஸில் ரொம்ப நாளாக மாட்டிட்டு இருக்காங்களோ என்னவோ தோணுது. இப்போ ஒரு ஆஸ்திரேலியா இந்த மாதிரி தான் இருந்தாங்க, ஒரு ஹெய்டன், கில்கிறிஸ்ட் அதெல்லாம் போயிட்டு நடுவில் கொஞ்சம் அந்த ஒரு வேர்ல்டு கப் என்ன திணறினாங்க. பட் அடுத்த வேர்ல்டு கப்லையும் பிடிச்சிட்டு திருப்பி வர ஆரம்பிச்சாங்க. இங்கிலாந்து டெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் அப்படி தான், இந்த குக் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. பட் அப்படியே ரூட்டை பிடிச்சி இப்போ ஃபார்மேட்டே வேறமா மாதிரி ஆடிட்டு இருக்காங்க இங்கிலாந்து. சவுத் ஆஃப்ரிக்காவும் அதே மாதிரி தான், ஹஷிம் அம்லாலாம் போச்சு, இப்போ அதை டீன் எல்கார் அந்த மாதிரி எவனோ வச்சு கொண்டு வந்து போயிட்டுருக்காங்க. பட் இன்னும் அந்த ஒரு பழைய விஷியஸ் ஃபோர்ஸ் தான் அவங்க இல்லை. பழைய ஒரு ஸ்டெயின் இருந்த டைம்லையோ, ஒரு ஏபிடி இருந்த டைம்லையோ, ஒரு ஹஷிமான டைம்லையோ அந்த மாதிரி இல்லாமல் இருந்தாலும், பட் கொஞ்சம் கொஞ்சமாக தே ஆர் ஸ்டில் கம்பீட்டிங். இப்போ பழைய இந்த பன்னீர்செல்வமாக வரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஃபோர்ஸ் இல்லாமல் அட்லீஸ்ட் தே ஆர் கம்பீட்டிங் மாதிரி இருக்கும். இந்தியா எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, டெண்டுல்கர் போனோடனே போயிடுவாங்க, இப்போ விராட் கோலி போனோடனே போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால்
நம்மளோட டேலண்ட் பூல் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம டொமஸ்டிக் ஸ்ட்ரக்சர் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதே அளவு சிமிலர் ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் ஸ்ரீலங்கா. அங்கே ஸ்கூல் கிரிக்கெட்டோ, அங்கே இந்த காலேஜ் கிரிக்கெட்டோ, அவங்க கிளப் கிரிக்கெட்டோங்கிறது வேற லெவல் ஸ்ட்ராங். நல்லா நீங்கள் பார்த்துக்கிங்க, இந்த முரளிதரனோட இந்த 800 ஃபிலிம் பார்க்கும்போது தெரியும் எப்படி அவங்க அந்த மாகாணத்துக்குள்ள கிரிக்கெட் ஆடுறாங்க, எப்படி அவங்க வந்து கிளப்புக்குள்ள கிரிக்கெட் ஆடுறாங்க, அது எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். டீம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. எக்ஸாக்ட்லி அர்ஜுனன் ரணதுங்கா, எக்ஸாக்ட்லி அட்டப்பட்டு, எக்ஸாக்ட்லி சன ஜெயசூர்யா, பவுலிங் எடுத்த வாஸ், அதுக்கப்புறம் வந்து குமார் தர்மசேனா, அம்பையர் குமார் தர்மசேனா நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போலர், முரளிதரன் சொல்ல வேண்டாம். லெஜெண்ட்லாம் இருந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி அந்த டீமை பார்த்து பயந்த இந்தியா தான் எக்ஸாக்ட்லி இருக்கு ஆமா இன்னுமே. ஆமா. சோ இப்போ அவங்களால அந்த அளவுக்கு கிட்ட கூட வர முடியல. இல்ல அவங்களுக்கு அந்த அந்த ஒரு டவுன்ஃபால் நான் எங்க பாக்குறேன்னா ஈஸ்வர், இப்போ வந்து நம்ம லெஜெண்ட்ஸ் 3 பேருமே ஒரே டைம் ரிட்டையர் ஆனது வந்து அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோல் விழுந்துருச்சோன்னு எனக்கு தோணுது. இப்போ நம்ம டீம் எடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ கங்குலி ரிட்டையர் ஆன டைம் வேற, அதுக்கு அடுத்து டிராவிட் ரிட்டையர் ஆன டைம் வேற, டெண்டுல்கர் ரிட்டையர் ஆன டைம் வேற. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா தே டுக் தேர் டைம் அண்ட் அந்த கரெக்டாக அந்த ஒரு ஒவ்வொரு ரிட்டையர்மெண்ட்டுக்கும் இல்லை ஒவ்வொரு கேப் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ கங்குலி ரிட்டையர் ஆன டைமில் தே கைண்ட் ஆஃப் ஃபவுண்ட் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து இப்போ புது பசங்களை எவனா கொண்டு வரலான்னு சொல்லி உள்ள ரெய்னா அந்த மாதிரிலாம் உள்ளே ப்ரொமோட் பண்ணி கீழே கிரவுண்ட் ஆர்டரில் வச்சு ஆடுறாங்க. கம்பீருக்கு இன்னும் நிறைய சான்ஸ் கொடுத்து கங்குலி இடத்த கம்பீர் ரீப்ளேஸ் பண்ணல, பட் ஆனால் வந்து அது ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. திருப்பி அதே மாதிரி ராகுல் டிராவிட் கீழே இருக்கும்போது விராட் கோலி உள்ள வர்றார். விராட் கோலிக்கு ஒரு சான்ஸ் வருது. ரோஹித் சர்மா கீழே அப்பவே மிடில் ஆர்டர் தான் ஆடிட்டு இருந்தார், ஓப்பனிங் ஆடவே இல்லை, மிடில் ஆர்டர் தான் ஆடிட்டு இருந்தார். தென் டெண்டுல்கர் ரிட்டையர் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பனிங் ஸ்லாட் வந்து வீரேந்தர் சேவாக் இந்த கம்பீர் இருந்தபோது அவங்கள ஏஜ் ஆகும்போது கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இந்த சக்ஷன் பிளானிங் ஸ்ரீலங்காவில் நடக்கலையோ அப்படின்னு சொல்லி இத்தனைக்கு நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா வந்து இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா T20 செம ஃபார்மில் இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த டூருக்கு முன்னாடி தான் அவங்க வந்து லங்கன் பிரீமியர் லீக் ஆடி இருந்தாங்க. ஸோ அவங்க ஊரில் அவங்க கண்டிஷன்லேயே காம்படிட்டிவ் கிரிக்கெட்டை, இந்த ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டை குளோபல் ஸ்டார்ஸோடு ஆடிட்டாங்க. நேற்று வந்து அந்த விக்ரமசிங்கே போலிங் போட்டவர் வந்து அங்கே மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக, அவர் வந்து ரன்ஸ் எடுத்திருக்கா, விக்கெட் எடுத்திருக்கா, நேற்று செமையாக போலிங் போட்டார். அங்கே டேலண்ட்ஸ் இல்லாமல் இல்லை, ஆனால் என்னவும் தெரியல, தேர் மிஸ்ஸிங் தட் அந்த ஒரு இந்த கில்லிங் ஃபேக்டர், இந்த ஃபயர் ஃபேக்டர் மிஸ் பண்றாங்கன்னு தோணுது. இந்த 3 T20லயுமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 ஓவர்ஸ் 30 ரன்ஸ் 27 ரன்ஸ் அப்படியே இருக்கும்போது அப்படியே ஸ்லைட் ஆயிடுறாங்க. அந்த ஒரு முன்னாடி 90s இருக்க கிரிக்கெட்டை சொல்லுவாங்க, 90s இந்தியன் டீம் என்ன சொல்லுவாங்கன்னா சைக்கிள் ஸ்டாண்ட் டீம் அப்படின்பாங்க. டெண்டுல்கர் இருக்கிற வரைக்கும் டீம் இருக்கும், டெண்டுல்கர் அவுட் ஆனா அந்த சைக்கிள் ஸ்டாண்ட்ல ஒரு சைக்கிள் வச்சா மொத்தமா எல்லாம் டக்கு டக்குன்னு சைக்கிள் இல்லை, அந்த மாதிரி தான் சைக்கிள் உதயம் இருக்கும். நல்ல எக்ஸாம்பிள் 96 செமிஃபைனல்ஸ், இதே ஸ்ரீலங்காவோட நம்ம செமிஃபைனல்ஸ் 94 80 சம்திங் 2ல் இருப்போம். அந்த விக்கெட்டு போகும், அப்படி பார்த்து 120க்கு 6 விக்கெட் 7 விக்கெட் கிட்ட போயிடும். அந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஸ்ரீலங்கா போயிட்டாங்கன்னு சொல்லுது. எனக்கு இன்னும் ஏன் வந்து வனிதுவாசனாங்க ஏன் மேலே ப்ரொமோட் பண்ணி ஆடுறாங்கன்னு தெரியல. அசலங்கா நல்ல பிளேயர், நம்ம லாஸ்ட் டைம் வந்து அவர் கொஞ்சம் மேலே ப்ரொமோட் பண்ணி ஆடலாம். ஓப்பனிங்கில் வந்து குஷால் ஜனித் பெரேரா ஓப்பனர், அவரையே 1 டவுன் உட்கார வச்சு அவங்க ஆட வைக்கிறாங்கன்னு தெரியல. நிறைய அவங்களோட இந்த ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு நல்ல 200 இந்த சேஸ் வந்து சூப்பராக ஃபேஸ் பண்ணி கொண்டு போனாங்க, செமையாக ஃபேஸ் பண்ணி ஆரம்பித்தாங்க. சிராஜெல்லாம் அட்டாக் பண்ணோடனே மீம்ஸ் பறக்க ஆரம்பிச்சிருச்சு, அடிச்சாச்சு சிராஜே அடிச்சாச்சு அப்படின்னு இருந்துச்சு. பட் எப்படின்னு தெரியல, ரியான் பராக் பாலை பிக் பண்ண பயந்தாங்க. அதுக்கப்புறம் டப்புன்னு பார்த்தீங்கன்னா 10 விக்கெட் விட்டாங்க. நேற்று மேட்ச் அவங்க கையில் இருந்த மேட்ச், நேற்று பிச் அப்படியே மாற்றிட்டாங்க, நல்ல கிரிப் அண்ட் டர்ன் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் போட்ட எல்லாருமே ஸ்ரீலங்கன் டீமில் விக்கெட் எடுத்தாங்க. மெண்டிஸ் ஒரு விக்கெட் எடுத்தாங்க, விக்ரமசிங்கே விக்கெட் எடுத்தாரு. நிறைய இந்த மாதிரி வந்து நேற்று டாக்டிக்கல் மூவ்ஸ் சூப்பராக பண்ணாங்க. இந்தியாவை வந்து 140க்குள்ள சுருட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, வேர்ல்ட் சாம்பியன் டீம் பண்ணுறது கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் சேஸ் பண்ணும்போது 110 ஃபார் 1-2 அந்த மாதிரி இருந்த போதும் அதுக்கு மேலே விடுறாங்கன்னா, சாரி டு சே, அவங்களோட அந்த மென்டாலிட்டியை வந்து தேவ் லாஸ்ட் இட். இத்தனைக்கும் 90s இந்தியாவுக்கு யாரு சிம்ம சொப்பனமா இருந்தாரோ அதே சனத் ஜெயசூர்யா தான் இப்போ அங்க கோச்சு. இங்க கம்பீரை நம்ம சொல்றோம், கம்பீர் இஸ் லைக் ஓகே, நம்ம ஒரு 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 நம்ம வந்து ஒரு ஐகான் லெவலில் நம்ம பார்க்கலாம். பட் சனத் ஜெயசூர்யா இஸ் எ லெஜெண்ட், ஒரு லெஜெண்டா ஒரு ஐகான் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து கம்பீர் வந்து உங்களை வந்து ஒரு 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 வந்து ஐகான் பிளேயர்ப்பா, கிளச் பிளேயர்ப்பா, வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்துருக்காருப்பா, 2 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கும் கிளச்சிங்ஸ் ஆடிருக்காருப்பா அப்படின்னு இந்த நியூசிலாண்டில் ஆடின இந்த டெஸ்ட் இன்னிங்ஸும் எல்லா 3 ஃபார்மேட்லேயும் கம்பீர் வரும்னு சொல்லலாம். அங்கே எதிர்த்து ஆடுறது யாருங்கிற அப்படிங்கிற பார்த்து அங்கே வந்து சனா ஜெயசூர்யா சும்மா பேட்டை வந்து நீங்கள் இன்னைக்கு வந்து பவர் பிளே இருக்கலாம், இன்னைக்கு வந்து அந்த 2 நியூ பால்ஸ் இருக்கலாம், பவுண்டரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம். பட் இப்போ சனத் ஜெயசூர்யா பேடு கட்டிட்டு இறங்கி ஆடினாலும், இன்னைக்கு அதே நேரத்தில் ஆஃபில் போலிங் போட்டாலும் அந்த ஒரு கட்டில் ஒரு 6ஓ லெஃப்டில் ஒரு 6ஓ வந்து போயிட்டு தான் இருக்கும்.
ஐபிஎல் நம்ம எல்லாருமே சொல்கிறோம் இது வந்து நம்ம யங்ஸ்டர்ஸோட கேமு, யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் கேம். பட் அந்த யங்ஸ்டர் அந்த கேம் இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் இருக்கிற டீமோட 100 அடிச்சது யாருன்னா சனா ஜெயசூர்யா. அதுவும் அகேன்ஸ்ட் யாருன்னா வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு வந்து எம்எஸ் தோனி லீட் பண்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அகேன்ஸ்டா அவுட் ரைட்டா வந்து அந்த மேட்சை வந்து ஒரு கான்டெஸ்ட் எல்லாம் அடிச்சு முடிச்சிருப்பாரு. மக்கா ஆண்டனி போடுவார், தூக்கி 6 பறக்கும். முரளிதரன் அந்த கப்பு கேதரா போடுவார், ஒரே ஒரு 26 ரன் அடிச்சு முடிப்பாப்பு. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கான் அங்க இருக்கிறார். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? முரளிதரன் அவர் வந்து ஒரு இன்டர்வியூல ஏதோ சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஸ்ரீலங்கா வந்து அவங்க ஜெயிக்கிற விஷயத்த அவங்க மறந்துட்டாங்க, செலெக்ஷன் வந்து இருக்கு, நிறைய அங்க வந்து போர்டுக்குள்ள வந்து பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் அவங்களோட முன்னாள் பிளேயர்ஸ் தான் அங்கே ஃபுல்லாக லீட் பண்ணிருக்காங்க. அர்ஜுன் ஆராஜ் அவங்க லீட் பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து உப்புல் தரங்கா 2011 வந்து ஃபைனல்ஸில் தில்ஷனோட ஒரு சூப்பரான லீடிங் ரன் ஸ்கோரர் உங்களுக்கு வந்து உப்புல் தரங்கா அவர் தான் லீட் பண்ணிருக்காரு. ஹோப்ஃபுல்லி அவங்க வந்து அவங்க செலெக்ஷன் ப்ராசஸை மாற்றணும். அவங்க செலெக்ஷன்லேருந்து இன்னும் அந்த அந்த ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் பிளேயரை வந்து கொண்டு வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் எப்படி அஜந்தா மெண்டிஸ் கொண்டு வந்து டக்குன்னு ஒரு ஃபியர் ஃபேக்டர் கொண்டு வந்தாங்களோ, எப்படி வந்து இப்போ இந்த மெண்டிஸ் கமிங் மெண்டிஸ் 2 பக்கமும் போடுவார். ரைட் ஹேண்டர்னா அவர் லெஃப்ட் ஆர்ம் போடுவார், லெஃப்ட் ஹேண்டர்னா ஒரு ரைட் ஆர்ம் போடுவார். அந்த மாதிரி ஒரு 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 அவங்க அங்கே டேலண்ட் இல்லாமல் இல்லை, கரெக்டான டேலண்ட்டுக்கு சூப்பராக சான்ஸ் கொடுக்கும். ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் சொன்னால் போன முறை நம்ம ஏஷியா கப் ஸ்ரீலங்காவில் தான் போய் ஆடினோம். துனித் வெள்ளாலகேன்னு சொன்னபோது வேற லெவலாக வந்தாங்க. அந்த சின்ன பையன் ஒரு வால் தூக்கி நின்னா பாருங்க, தனியா ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாப்ல ஸ்ரீலங்காவோட நம்ம லீக் மேட்ச் ஆடின போது. இப்ப அந்த பையன் எங்க போனானே தெரியல. துனித் வெள்ளாலக எங்க ஆடினானே இன்னும் தெரியல. பேக்கப் கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்கணும்ல ஒரு 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 பொட்டன்ஷியல் பிளேயர் அப்படின்னா அவருக்கு நீங்க வந்து சான்சஸ் கொடுக்கணும். அவர் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, இப்போ வந்து கொடுக்கணும் ஒரு 2-3 மேட்சோ சீரீஸோ. ஏன்னா யூ நெவர் நோ. இப்போ வந்து கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மொமெண்டம் ஒன்ஸ் கிடைச்சதுன்னா யூல் ஹிட், இட் வில் கீப் கோயிங், அவ்வளோதான். அட்லீஸ்ட் சூப்பர் ஓவரில் நாங்கள் நல்லா ஃபைட் பேக் பண்ணுவோம்னு எதிர்பார்த்தேன். பட் சூப்பர் ஓவரில் கரெக்டாக ஃபீல்டு பிளேஸ் பண்ணுங்க, அதே இடத்துல கைக்கே கொடுத்தாங்க, ஒரு மூமெண்ட் பண்ணல. அவங்க ஊர் பிச்சு, அவங்க வாஷிங்டன் சுந்தரோட மகேஷ் தீக்ஷனா வந்து நல்ல ஒரு ஸ்பின்னர் தான். உங்களுக்கு குளோபல் லெவலில் எல்லா லீக்ஸும் ஆடுறாரு, நல்ல ஒரு 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 வேரியேஷன் இருக்கிற ஒரு ஸ்பின்னர். நல்ல டர்ன் ஆச்சு, சூப்பராக டர்ன் ஆச்சு. ரியான் பராக் பால் நல்ல லெக் பிரேக்லாம் சூப்பராக வந்து போச்சு. ஸோ அப்படி இருந்துச்சு. இவங்களோட பெட்டர் ஸ்பின்னர்ஸ்லாம் டீல் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. பட் அப்படி இருந்தும் டக்குன்னு அடிக்கணுங்கிறதுக்காக வந்து 2 பக்கமும் வந்து ஒன்றுமே இல்லாமல் கேட்ச் கொடுத்துட்டு போகிறதுலாம் எனக்கு வந்து ஐ திங்க் நம்ம ஒரு மென்டாலிட்டி வைஸ் அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும். ஹோப்ஃபுல்லி முரளிதரன் சொன்ன மாதிரி அங்கே வந்து இந்த பாலிடிக்ஸ் போய் ப்ராப்பரான ஒரு கரெக்டான ஒரு எடுத்து கிடைச்சா ஹோப்ஃபுல்லி ஸ்ரீலங்கா பழைய ஆளை பார்ப்போம். இல்லைனா ஸ்ரீலங்கா நம்ம சாரி டு சே திஸ், அந்த ஒரு 80s அந்த ஒரு காலகட்டத்தில் மின்னோவா இருந்தாங்க, திருப்பி அந்த மின்னோ கட்டத்துக்கு அவங்க போயிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா இப்போ நடக்க போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அடுத்த வருஷம் நடக்க போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவங்க கிடையாது, அடுத்த வருஷம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிடையாது. இந்த வருஷமான T20 வேர்ல்டு கப்கே வந்து அவங்க குவாலிஃபயர் ஆடி தான் வந்தாங்க. போன T20 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா நடந்த போது குவாலிஃபயர் ஆடி தான் போனாங்க. அதுக்கு முன்னாடியும் அப்படி தான் குவாலிஃபயர் ஆடுற டீமாக வந்து அவங்க மாறுறதுக்கான சான்சஸ் அக்ராஸ் ஃபார்மேட்டில் நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு ஸ்ரீலங்காவுக்கு. ஓகே, இது பேசும்போது சூரியகுமார் யாதவோட கேப்டன்சியை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா எல்லாருமே ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன்சி பண்ணுவாங்கன்னு நினச்ச இடத்துல சூரியகுமார் யாதவை கேப்டனாக கொண்டு வந்தாங்க. ஸோ அவரோட அந்த மூவ்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஸோ லாஸ்ட் ஓவர் அவரே போட்டார் வேற, அண்ட் தென் அதுக்கு முந்தின ஓவர் ரிங்கு சிங்குக்கு வேற கொடுத்தாரு. இதை யாருமே எதிர்பார்க்கல. எக்ஸாக்ட்லி, பிகாஸ் ஆஃப் கலீல். ஆமா, ஏன்னா கலீலுக்கு ப்ரெஷரா என்னன்னு தெரியல. அந்த ஒரு தேவையில்லாம அந்த ஓவர் ரன் போயிட்டோன்னே திருப்பி சிராஜை கொடுத்தா ஜஸ்ட் ஒரு எட்ஜ் பட்டா கூட உங்களுக்கு ரன்ஸ் போயிடும். அண்ட் 2 ஓவருக்கு வந்து 10 ரன் என்னவோ சம்திங் தான் தேவை. ஒரு கல்லி கிரிக்கெட், ஸ்கூல் கிரிக்கெட் நம்ம ஆடினா கூட வந்து 12 பால் இருக்கு, 10 ரன்னு, சிங்கிள் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு போயிடலாம், எதுக்கு ரஷ் பண்ணிக்கிட்டு போயிட்டு. இன்னொன்று அவங்க இன்னொன்று மறந்த ஃபேக்டர் என்ன, இந்தியா வந்து ஒரு ஓவர் ஷார்ட்டேஜ்னால போட்டதுனால ஒரு ஃபீல்டர் வெளில வைக்கக்கூடாதுன்னு உள்ள வச்சு வர போட்டாங்க. 4 ஃபீல்டர் தான் உள்ள வச்சாங்க, ஒருதாங்க. கொஞ்சம் வந்து அந்த ஒரு எதாவது சொல்லல, அந்த மென்டாலிட்டி, அந்த திங்கிங் டு த சிச்சுவேஷன், அடாப்டிங் சிச்சுவேஷன் வந்து அங்கே ஏங்க மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. 4 ஃபீல்ட் இருக்கும்போது எதுக்கு வந்து ஹசரங்கா தூக்கி வந்து அந்த க்ளோரி ஷாட்டுக்கே போனாங்க, எதுவுமே எதுக்கு அங்கே போனாங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஸ்கை நீங்கள் நம்ம கேப்டன்சி ஏன் ஹர்திக் பாண்டியாலேருந்து ஸ்கை அப்படின்னு பார்க்க வரும்போது, ஹர்திக் பாண்டியா அவர் இந்த ஒரு மார்ச் மாதத்துல வந்து அவருக்கோட லைஃப் வந்து பயங்கரமான ஒரு அப்ஸ் டவுன்ஸாக வந்து தான் போயிட்டு இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு இது வரைக்கும் எவ்வளோ கோடி கொடுத்து வாங்கப்பட்டாருன்னு தெரியாத ஒரு டீலில் குஜராத்லேருந்து மும்பை இந்தியன்ஸ் வராரு.
அவரை எங்க டேலண்ட்டை பார்த்து அவரை வார்த்தை எடுத்து டீமுக்கே திருப்பி வராரு. ஹோம் கமிங் அவர் சொன்னாலும் ஹோம் கமிங் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. மும்பைக்கு ஒரு ஒஸ்ட் சீசனாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனம் விஷயம். நம்ம பேசுகிற மாதிரி சொன்னோம், முன்னாடி பேசுகிற மாதிரி சொன்னோம். பும்ரா இருக்கும்போது எதுக்கு இவர் ஓவர் போலிங் எடுத்து வந்து போடுறாப்புல, இல்லை ஒரு ஜெரால் கோட்ஸ் இருக்கும்போது ஏன் போலிங் எடுத்து போடுறா, லூக் கூட் இருக்கும்போது ஏன் போடுறாப்புல, லூக் கூட சரியாக யூஸ் பண்ணல, அந்த திலக் வர்மா அடித்த மேட்ச்சில் வந்து திலக் வர்மா சரியாக ஆடலை, அந்த மொத்தம் அவர் தான் பெர்ஃபார்மர். இப்படி த்ரோயிங் அண்டர் த பஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, பிளேயரை வந்து மொத்தமாக டிமோட்டிவேட் பண்ணி சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லியிருந்தோம். கட் பேக் அப்படியே எல்லாம் வேர்ல்டு கப் போறாரு. வேர்ல்டு கப்ல அப்படியே வந்து அந்த எந்த வில்லன் இருந்தாரோ அந்த வில்லன்ல இருந்து அப்படியே ஒரு ஹீரோ இமேஜா மாறினாப்ல. எப்படி தலைவர் வந்து அபூர்வ ராகங்கள்ல ஒரு வில்லனா இருந்து பைரவியில ஹீரோவானாரோ, அவர் வந்து அபூர்வ ராகங்கள மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா இருந்தவர் அங்க பைரவியை ஹீட் ஆகிறாரு. கப் எடுத்து அவர் அழுதுட்டு இருக்கும் போது அந்த இது தெரிஞ்சுது. இங்க தோத்த போது சிரிச்சிட்டு இருந்த ஹர்திக் பாண்டியா மும்பை தோத்துட்டு இருந்த போது கேட்கும் போது கெவின் பீட்டர்சன் மட்டும் சொன்னாரு, அவர் ரொம்ப ஒரு ஃபேக்கா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஹர்திக் பாண்டியா ஒரு பக்கம் இருந்தா, இந்த பக்கம் அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் அழுதுட்டு அந்த அந்த ஒரு ஹர்திக் பாண்டியா வேற லெவல். அவரோட பர்சனல் லைஃப்லயும் ஒரு டிஃபெக்ட் எல்லாம் இருந்துச்சு. இப்படி இருக்கிறச்ச அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, டீம் மேனேஜர் இருக்கும் பாத்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அவங்க கரெக்டா சொன்னாங்க. இன்ஜுரி கன்சர்ன்ஸ் கொஞ்சம் அதிகம். பிகாஸ் ஹர்திக் பாண்டியாவை அவங்க தே வாண்ட் டு ஒரு ஒயிட் பால், ஒரு டெஸ்ட் ரிட்டையர் ஆயிட்டார், பட் ஒயிட் பால் தே வாண்ட் ஹிம் ஃபார் இன்னும் அடுத்த ஒரு 2-3 ஒயிட் பால் டோர்னமெண்ட்ஸ்க்கு தேவை. 2027 இப்போ நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கு, அடுத்து 2026 T20 வேர்ல்டு கப் ஃபார்ம்ல இருக்கு, அடுத்து 2027 வேர்ல்டு கப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போதெல்லாம் அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா நடக்கும்போது கண்டிப்பாக பேஸ் சூட் ஆகிற பிச்சு. இவர் நல்லா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு 90 டெஸ்ட்லேயே அடிச்சிருக்காரு உங்களை ஹர்திக் பாண்டியா. அப்படி இருக்கச்ச ஹர்திக் பாண்டியாவோட ரோல் அங்கே வந்து ரொம்ப அளப்பரியது இருக்காது. அப்படி இருக்கச்ச அவரை இதை கொடுத்து அங்கே ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகும், இல்லை அங்கே ஏதாவது பிளேயருக்குள்ள வந்து ஒரு பிரச்சனையானாலோ இல்லை ட்ரெஸ்ஸிங் ரூம் பிரச்சனையானாலோ எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு கம்பீர் கீழேயே வந்து அவர் மென்டர் ஆகி அவர்கிட்ட இப்போ கம்பீர் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா மோரலஸ் சிமிலர் கேரக்டர்ஸ், பட் சூரியகுமார் யாதவ் ட்ரிம் டவுன் ஆர் டியூன் டவுன் அ லாட். அவரோட க்ளோரி டேஸ்ல வந்து சூரியகுமார் யாதவ் அவ்வளோ ஒரு அக்ரெஷனா வந்து பயங்கரமா வந்து ஒரு 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 ரோகிஸ்டிக் நேச்சரா வந்து நிறைய டிசிப்ளின் இஷ்யூலாம் வந்து சூரியகுமார் யாதவ் மேலே வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்து அந்த ஸ்டார்ட் அவுட் ஆகி ரொம்ப சாந்தி அந்த ஒரு ஜென் மோட்ல போயிட்டு அவர் இப்போ வந்து இப்போ இருக்க இந்த ஸ்கை கூல் அப்படிங்கிற மாதிரி இருக்க விதமே அந்த மாதிரி கூல்னஸ் இல்லைன்னா அந்த ஃபைனல் கேட்சும் பிடிச்சிருக்க முடியாது, இந்த மாதிரி வந்து ப்ரெஷர் சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கவே முடியாது. இப்போ அந்த சூரியகுமார் யாதவுக்கு இந்த கம்பீர் உங்களுக்கு ஃபிட் ஆறாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஹாட் அண்ட் ஐஸ், ஒரு ஃபயர் அண்ட் ஐஸ் மாதிரி ஒரு ஃபியரி கோச் அண்ட் ஐ ஸ்கூல் கேப்டன், அந்த மாதிரி இருக்கிறச்ச வந்து கரெக்டாக வந்து கிளிக் ஆகிருக்குன்னு தோணுது. அந்த மூவ் வாஸ் ஸ்ரீலங்கா டுக் பை சர்ப்ரைஸ். ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, ஒரு சிராஜ் வருவாப்புல அடிச்சிடலாம் ஏன்னா ஒரு போர்டிங் அனாலிசிஸ் எடுக்கும்போது இப்போ ஒரு அனலிஸ்டாக இருக்காங்க, ஒரு டீம் ப்ரிப்பேர் பண்ணும்போது மேட்சப் வைப்பாங்க. ஓகே, இந்த போலரும் இந்த போலர் மிக்க இருப்பாங்க, அடிச்சிருங்க, இங்கே போலர் கிடைக்கும் அடிச்சிருங்க, இந்த ஃபீலிங் அடிச்சிருங்க. அந்த மேட்சப்பே அவுட் ஆஃப் டெசிமேஷனாக வந்து 2 போலர்ஸ் வந்து உங்களுக்கு 2 பேரும் இது வரைக்கும் ரெண்டு பேர் கிட்டத்தட்ட அவங்க ஐபிஎல் கூட போலிங் போடுறது கிடையாது. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட் டைம் 2 பேருமே ஃபர்ஸ்ட் விக்கெட். 2 பேரும் சும்மா கூட போலிங் போடுறதே கிடையாது. சும்மா நெட்ஸ்ல வந்து போலிங் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸோட நெட்ஸ்ல சும்மா போலிங் போடுற மாதிரி வீடியோ தான் பார்த்தனே தவிர கிடையவே கிடையாது. இந்த நெட்ல ஸ்ட்ரெச் பண்ண சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சும்மா கை கால சும்மா ஸ்ட்ரெச் பண்ணுங்க, பேட்டிங் பண்ண வரீங்கன்னா ஓகே கொஞ்சம் 2-3 பாலை போடுங்க, கரெக்டாக பாடி ஃபிட் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்துச்சு. அது அந்த மாதிரி போலர் கிட்ட ஒரு ஃபீல்டர் ஷாட்னு தெரிஞ்சும் காட்டன் பால் ஆடுறது, இல்லை தூக்கி வந்து அடிக்க போய் அவுட் ஆடுறது, இதெல்லாம் வந்து என்ன ஒரு பிரெயின்லெஸ் கிரிக்கெட் அப்படின்னு தோணுச்சு. அந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸ் கையில் இருந்த ஸ்ரீலங்கா வாயில இருந்த அந்த ஒரு விஷயத்த அப்படி தட்டி பிடிங்கி எடுத்துட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்திருக்காப்புல. அது அந்த கூல்னஸ் இருந்தால் மட்டுமே தான் முடியும். அங்கே கோச் 1000 என்ன கத்துறாலும் போனாலும் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். அவர் அந்த விஷயத்தில் ஒரு அந்த மொமெண்ட்ல ஒரு மறக்கவும் செஞ்சார். அந்த லாஸ்ட் பாலுக்கு முன்னாடி பால் ரன் அவுட் ஆகும், கை அவர் எண்ட்ல இருக்கும், பட் அவருக்கு என்ன ஆச்சுன்னா அவன் தான் லாங்கர் எண்டுக்கு போறான், அவன் தான் ஏன்னா அந்த பிளேயர் வந்து லெஃப்ட், ஸோ அங்க அடிக்கிறதுனா இங்க அடிச்சிடலாம். பட் அவரு ஒரு பொறுத்து என்ன விஷயமா பார்க்கலாம்னா, இந்த ஒரு எப்படி நம்ம வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மாசம் முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ்ல இந்த மாதிரி தான் ஆச்சு. 30 பாலுக்கு 30 ரன்னு 30 பாலுக்கு எழுதி வச்சாச்சு. சவுத் ஆப்பிரிக்கா கப்பு எழுதி வச்சாச்சு. கிளாசன்
அங்கே ஒரு காட்டிட்டு இருக்காப்புல மில்லரின்னா அடிக்கவே ஆரம்பிக்கலாம், மில்லர் பயம் காட்டிட்டு இருக்காப்புல. முடிஞ்சதுன்னு வச்ச போது எப்படி திருப்பினாங்களோ இங்கே அதே மாதிரி ஒரு திருப்பினாங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்காவும் கம்பேர் பண்ணல, சினாரியோ கம்பேர் பண்ணல. அதை விட இது ஈஸி மேட்ச், அதை விட இது ஈஸி மேட்ச், அதை விட இது ஈஸி மேட்ச். இப்போ ஓடி ஆற போறாங்க. இந்த ஒரு இப்போ போனது வந்து இந்தியாவோட ஓகே, இதுதான் வந்து இனிமேல் இந்தியாவோட ஃப்ரண்ட் ரன்னர் T20 டீமான கிடையாது. இன்னும் இந்த டீம்ல ருத்ராஜ் கிடையாது, இந்த டீம்ல வந்து ஜஸ்பிரீத் பும்ரா கிடையாது, இந்த டீம்ல உங்களுக்கு வந்து அக்சர் பட்டேல் ஆடல. இந்த மாதிரி நிறைய ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்ச அந்த 11ஸ்ல ஆடின பல பிளேயர்ஸ் இங்கே இன்னும் ஆடவே இல்லை. ரிஷப் பண்ட் உங்களுக்கு வந்து இன்னைக்கு நேற்று மேட்ச்ல ஆடல, நிறைய பிளேயர்ஸ் நேற்று ஆடல, இந்த சீரீஸ்ல ஆடவே இல்லை. ஃபுல்லா வந்து பும்ரால இல்ல பும்ரா நான் சொல்றது இப்போ பும்ராலாம் நேற்று ஆடவே இல்லையே, இந்த சீசன்லே கிடையாது. இப்போ இந்த மாதிரி டீம் கிட்டே ஸ்ரீலங்கா இப்படி போறாங்கன்னா வாட் இஃப் நேற்று மேட்ச்ல பும்ராவோ இல்ல ஒரு அக்சர் பட்டேல் வந்து என்ன இருக்கும், மேட்சே வந்து க்ளோஸ் பண்ணி எழுதி முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்க அந்த ஒரு பிரெயின்லெஸ் அந்த ஒரு லூப் மாதிரி போயிட்டு தொடர்ச்சியா வந்து பார்த்தேன். 10 மேட்ச் தொடர்ச்சியா தோத்துருக்காங்க அக்ராஸ் ஃபார்மட் ஸ்ரீலங்கா இந்தியா கிட்ட. 10 மேட்ச் ஆன் த ட்ராட். நம்ம வின்னிங் ஸ்ட்ரீக் பார்த்துருக்கோம், லூசிங் ஸ்ட்ரீக் 10 மேட்சா தோத்துருக்காங்க நம்ம கிட்ட. இதை தொடர்ந்து 50 ஓவர் விளையாட போறாங்க. ஆமா, இதுல வந்து கோலி, ரோஹித் இவங்கலாம் வேற இருக்காங்க. அண்ட் தென் ராகுலும் வேற வந்திருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு. ஸோ இதுலயாவது ஏதாவது ஒரு மேட்ச் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸ்ரீலங்காக்கு? 3 ஒயிட் வாஷ், நாட் ஆல் டைம்ஸ் யூ வில் கெட் அ ஒயிட் வாஷ். இந்தியா வந்து உங்க வந்து பேர் என்ன, ஹோம்ல வந்து கூட ஒயிட் வாஷ் வந்து அவங்க அப்ராட் போனபோது கூட ஒயிட் வாஷ் தொடர்ச்சியா ஒரு சீரீஸ் 3 ஃபார்மேட் 2 ஃபார்மேட் ஆடி அந்த 2 ஃபார்ம்ல ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீம்ஸ்லாம் பண்ணதே கிடையாது. இப்போ இந்தியாவே ஆஸ்திரேலியா இந்தியா வராங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் விட்டாலும் ஓடியில் ஏதாச்சும் ஜெயிச்சிருவாங்க, டெஸ்ட்லேயே ஒரு டெஸ்ட் ஜெயிச்சிருவாங்க, ஃபுல் டெஸ்ட் ஜெயிக்க முடியலனாலும் சீரிஸ் ஜெயிச்சிருவாங்க. இங்கிலாந்து அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பெரிய டீமாக இருக்கிற எல்லாருமே அட்லீஸ்ட் அந்த சீரிஸ் ஃபார்மேட்ஸ் அக்ராஸ் ஆடுறாங்க. டெஸ்ட் ஓடி ஆடினாலும் டெஸ்ட் ஓடி T20 ஒரு மேட்ச் 2 மேட்சை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஹோம்லேயே வந்து இப்படி அவங்க இன்காம்பிட்டண்டாக இருக்குது ஸ்ரீலங்கா. ஐ திங்க் இது செகண்ட் டைம். ஒரு தடவை விராட் கோலி ஒரு சீரிஸ் போகும்போது எல்லா மேட்ச்லையும் அடிச்சு ஒயிட் வாஷ் அடிச்சுட்டு வந்தாங்க, மொத்தமாக ஒயிட் வாஷ் ஆகிட்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓடியும் ஆல்மோஸ்ட் ஒயிட் வாஷ் தான் ஆகும் இஃப் தேர் கோயிங் வித் தி சேம் மைண்ட் செட். ஏன்னா அவங்களுக்கு தேவை பிளேயர்ஸோட சேஞ்சுக்கு இது கிடையாது. பிளேயர்ஸோட விஷயத்தில் கேலிபர்லாம் எல்லாமே சாலிடாக இருக்குது. ஆனால் அவங்க மைண்ட் செட்டு இன்னும் வந்து அந்த கம்ப்ளீட் பண்ணுற லெவலில் இல்லை. ஏன்னா அந்த கம்ப்ளீட் பண்ணுற லெவல் இல்லாதனால தான் வந்து டப்புன்னு அந்த ஒரு ஸ்லைட் ஆகுது. நின்று ஆடணும், நிதானிச்சு ஆடணும், ஜெயிக்கிறதுக்கு ஆடணும் இல்லாமல் வரோம் நம்ம ஹீரோ ஆகணும், இந்த மொமெண்ட்டை பிடிக்கணும், அடிச்சு தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் பார்த்து ஆடு, கொஞ்சம் பாலை வாங்கிட்டு ஆடு. இந்த ஒரு ஸ்கூல் கிரிக்கெட்லாம் சொல்லுவாங்கள்ல, போய் பாரு, ஒரு 2-3 பால் பாரு, அதுக்கப்புறம் பால் பேட்டில் வாங்கு, அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பி. பேசிக்காக எல்லாமே சொல்லுவாங்க. கடைசி கட்டில் போய் சுத்த போனால் கூட அதான் சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் பால் பழசாயிரும் போயிடும், பட் ஆனாலும் வந்து ஓகே பாரு, ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடுப்பாங்க. அந்த இதே இல்லாமல் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ அங்கே ஒரு ஃபுல் ஸ்ட்ராங் டீம் இங்கே வரும்போது ஐ வுட் சே மைட் பி அவங்க வந்து ஹோம் அட்வான்டேஜுங்கனால மைட் பி டேர்னிங் ட்ராக்ஸ் நிறைய போடலாம். டேர்னிங் ட்ராக்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்பின் சோக் மாதிரி பண்ணலான்னு பார்க்கலாம். பட் நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ப்ராக்டிஸாக எடுத்துக்கிட்டு அடிக்கதான் நான் பார்க்குறேன். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ சிமிலர் ஒயிட் வாஷ். அண்ட் தென் கேஎல் ராகுல் ப்ளே பண்ணுவாரா இல்லை ரிஷப் பண்ட் ப்ளே பண்ணுவாங்க? இல்லை, கேஎல் ராகுல் கொண்டு வருவாங்க உள்ள. கேஎல் ராகுல் கண்டிப்பாக வந்து உள்ளே வந்து அவங்கள கண்டிப்பாக ஃபேக்டர் பண்ணி கொண்டு வர பார்ப்பாங்க. ஏன்னா கேஎல் ராகுல் அவன் எனி கிவன் டே ஒரு கிளாசி பிளேயர். எஸ், ஒரு வேர்ல்டு கப்லேயும் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க, க்ளோஸ் டு ஒரு 400 ரன்ஸ் கிட்ட வந்தாப்புல. பட் ஃபைனல் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட ரொம்ப காஷியஸ் அப்ரோச்னால நமக்கு கை விட்டு போச்சு. அதனால தான் அவரை அடுத்து எது செலெக்ஷன்லையும் கூட வந்து எடுக்காமல் வச்சுருக்காங்க. திருப்பி தே ஆல் ஹேவ் டு ப்ரூவ் அ பாயிண்ட். ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு நம்ம இந்த டேலண்ட், இந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தே வந்து வேற லெவலில் அவங்களுக்கு இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து சஞ்சு சாம்சன், நம்ம ஏன் எல்லாம் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கோம்னா சஞ்சு சாம்சனோட இடத்துக்கு ஏகப்பட்ட பேர் இப்போ ரெடியாக இருக்காங்க. வருத்தப்படாத மாதிரி அவர் ஏதாவது செஞ்சிருந்தா இப்போ ப்ராப்ளமே கிடையாது. இப்போ நம்ம வந்து ஃபைட் பண்ணணும். இப்போ இந்த ஜிம்பாவே டூர்ல போது ஒரு மேட்ச் அடிச்சாப்ல, எத்தனை மேட்ச்ல 5 மேட்ச். இப்போ எல்லாருமே சொல்றது என்னன்னா அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல, வாய்ப்பு கொடுத்தாதான் ப்ரூவ் பண்ண முடியும். ரெண்டு சீரிஸ் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. எக்ஸாக்ட்லி. அதுல ஒரு 50 அடிச்சா, ஒரு 50 மட்டும் அடிச்சா எப்படி கரெக்டா இருக்கும்? ஒரு டேலண்ட் நம்ம சொல்றோம். அவருக்கு காம்படிஷனா கீப்பிங்ல பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் இருக்காரு, இஷான் பரத் இருக்காரு, இஷான் கிஷன், கேஎல் ராகுலே வந்து உங்களுக்கு வந்து கீப்பர் தானே. இப்போ ஆர்டர் லெவல்லே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ட்டு கன்ஃபார்ம் காம்படிட்டர், லிட்ரல் த்ரெட் வந்து பண்ட்டு. இஷான் கிஷன் இப்போ போர்டு கூட ஏதோ பிரச்சனை இருந்தாலும் இஷான் கிஷன் இஸ் a viable threat. இது தவிர்த்து துருவ் ஜுரேல் உங்களுக்கு இருக்காப்புல.
தென் அடுத்து வந்து பஞ்சாப்ல வந்து ஓப்பனிங் ஜிதேஷ் சர்மா அவர் இருக்காப்புல, யங்ஸ்டர்ஸ் டேலண்ட் எடுத்தா அந்த டேலண்ட் இருக்காப்புல. ருத்துராஜே டொமஸ்டிக் எம்பிஎல்ல வந்து கீப்பராக ஆடுறாரு. ருத்துராஜே வந்து இல்லை நான் கீப்பராக கூட ஆடுறேன்னு வந்தால் கூட ஒன்றும் இல்லை. யூ நெவர் நோ. கீப்பராக இருந்தால் கூட சொல்ல முடியும் நான் கீப்பராக ஆடுறேன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி ஆடினாலும் கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ இத்தனை ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கும்போது ஹவு லாங் இந்த ஒரு இல்லைங்க அவர் மிகப்பெரிய டேலண்ட் இல்லை அவர் மிகப்பெரிய டேலண்ட் அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் நம்ம வந்து பொறுத்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்க முடியும்? ஒரு சச்சினுக்கோ இல்லை வந்து ஒரு விராட்டுக்கோ ஒரு ரோஹித்துக்கோ கொடுத்தாங்கன்னா, ஏன்னா அதே ஈக்குவல் கேலிபரில் அந்த இன்னொரு ஆளை வந்து அவங்க பார்க்க முடியல. அஃப்கோர்ஸ் சச்சின் ஆனால மொசம்தார் எல்லாமே இருந்தாலும் போனாலும் ஒரு ஃபெயிலியராக அதை மறக்கிற மாதிரி தொடர்ச்சி சக்ஸஸ் இருக்கும். ஒரு ஃபெயிலியர் விராட் ஒரு சீரீஸ் ஃபுல்லாக நம்ம 100 இல்லாமல் இருந்தோம், ஒரு ஸ்ட்ரெச் ஃபுல்லாக 100 இல்லாமல் வச்சு 3 வருஷம் 100 இல்லாமல் இருந்தோம் விராட் கோலிக்கு 1000 நாட்கள்லாம் இப்போ இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி வந்து ரன் மிஷின் திருப்பி வர ஆரம்பிச்சாரு. ரோஹித் சர்மா இன்டென்ட் இல்லை அடிக்கலை போலன்னு சொன்னோம், தூக்கி வந்து எல்லாம் இப்போ ஐபிஎல் அடிக்காத ரோஹித் சர்மா வேர்ல்டு கப்பில் வந்து லீடிங் ரன் ஸ்கோர் அடிச்சு முடிச்சிருக்கிறாரு. ஏன் அவங்க டேலண்ட்னா தேர் ப்ரூவிங் இட் அக்ராஸ். அவ்வளோ ஆவாஸ் விட்டு வராங்க ஆஸ்திரேலியா. நோ அதர் டீம் டு பீட் அண்ட் கெட் இன் டு தி குவாலிஃபயர்ஸ் அதர் தென் இந்தியான்னு சொல்லி வாய விடுறாங்க. வராப்பில் அவுட் ஆஃப் த பால் ஸ்டார்க்கை வந்து அந்த மாதிரி அடிப்பான்னு யாராவது எதிர்பார்த்தோமா? விராட் கோலி டேக் நம்ம என்ன பண்ணுவோம், அக்ரஷன் ஃபைட்டிங் ஃபயர் வித் ஃபயர் ஆஸ்திரேலியா அப்படின்றது விராட் கோலி எல்லாம் ஹோப் பண்ணிட்டு இருப்போம். அங்கே டு தி டேரிங் அப்பார்ட்மெண்ட் 92 ரன் கவலையே இல்லை. அந்த 6 அச்சு வெளில 100 போல 6லாம் ஒன்றுமே இல்லை. ஆஸ்திரேலியா காட் பை சர்ப்ரைஸ். என்ன எங்கேருந்து வந்தானுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சர்ப்ரைஸாக இருந்தாங்க அன்னைக்கு ஆஸ்திரேலியா தேவர் டேக்கன் அப்பார்ட் ஃப்ரம் அவங்க பேட்டிங்ல திருப்பி வந்து ஹெட் இருந்த வரைக்கும் ஒரு அவுட் சைட் சான்ஸாக இருந்துச்சே தவிர தேவர் நெவர் இன் த கேம். உள்ள அந்த கேம்குள்ளேயே ஃபுல்லாகவே இல்லவே இல்லை. அவங்க எந்த அளவு ஆஸ்திரேலியா போயிட்டாங்கன்னா பங்களாதேஷ் கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படிங்கிற அந்த கெஞ்சர் லெவலில் அவங்க வந்து ஆஸ்திரேலியா போனாங்க. த மைட்டி ஆஸ்திரேலியன்ஸ் அந்த மாதிரி வச்சாங்க. ஏன் ஒருத்தர் பேக் பண்ணுறோம், ஏன் அந்த லெஜெண்டரிஸில் இந்த மாதிரி பொட்டன்ஷியல் அப்பப்போ காமிச்சதுனால தான். சஞ்சு சாம்சன் ஒரு தொடர்ச்சியான சீரீஸ் ஒரு 6 மேட்ச் 5 மேட்ச் சீரீஸில் ஒரு 50 எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி அதை வந்து இப்போ என்ன சொல்றது அதை வச்சு எப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவார்? நேற்று அவரோட கீப்பிங்ல 2-3 கேட்சஸ் வேற பிடிச்சாரு. பட் அந்த கேட்ச் முன்னாடி முடிச்சிருந்தோம்னா ஸ்ரீலங்கா வந்து இந்த உங்களுக்கு அந்த டை மேட்சே ஆயிருக்காதுல. விக்கெட் பீங் காட் அந்த இதே போயிருக்காதுல. ஸோ எல்லாம் என்ன பார்ப்பாங்க, ஒருத்தருக்கு உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தப்பாதுல பண்ற எல்லா விஷயம் தப்பாதுன்னா ஓகே மைபி ஹி ஸ்டில் நீட்ஸ் டு கோ பேக் டு டொமஸ்டிக் அண்ட் கம் அகெயின் வித் டன்ஸ் ஆஃப் ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எப்படி சௌரவ் கங்குலிக்கு வந்து முதல்ல ஒரு டூரில் போகணும் சான்ஸ் இல்லைன்னு சொல்லி திருப்பி அடிச்சு உடச்சிக்கிட்டு வந்தார் டொமஸ்டிக்ல வந்து அடிச்சு போட்டார். அந்த மாதிரி ஐ திங்க் சஞ்சு திருப்பி அந்த மாதிரி ஒரு டொமஸ்டிக் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்து வரணுமோ என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ அவர் காம்படிஷன் தாறுமாறாக இருக்கு. அவர் ஒரு பியூர் பேட்டராக ஆடினாலும் சரி இல்லை பியூர் கீப்பராக போனாலும் சரி. பேட்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அபிஷேக் சர்மா இருக்கிறாரு, கில் ஆல்ரெடி மேலே ஆடிட்டு இருக்கிறாரு, யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்கிறாரு, ருத்ராஜ் கிட்ட கேட்டவர். இப்போ இந்த லீஜன்ஸ் வந்து தனியா வந்து பேட்டிங்ல தனியா எடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. கீப்பிங் இருந்தால் கீப்பிங் இதை பார்த்துக்கு தனியாக அது பாட்டுக்கு போவோம். இப்போ சஞ்சு போலிங் போட சொல்லுவோமா? கிடையாது. ஸோ ஹீ நீட்ஸ் டு அந்த ஒரு ஆம்ப் அப் இஸ் கேம், அந்த ஸ்கில் அப் இஸ் கேம். இஃப் நாட் ஹை நம்பர் ஆஃப் சான்ஸ் தட் ஓகேப்பா வி ஹவ் கிவன் இனஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு விஷயம் வந்துடும். இப்போ ஒட்டுமொத்தமா காம்பீரோட இந்த கோச்சிங் எப்படி இருக்கு? நிறைய வந்து அவரை நிறைய பார்த்திருக்கோம். ஆமா, எல்எஸ்டில பார்த்திருக்கோம், கேகேஆர் பார்த்தோம். ஆமா. ஸோ இந்தியன் டீம்ல அவரோட கோச்சிங் எப்படி இருக்கு? காம்பீர் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு கிளட்ச் பிளேயரை நான் வந்து பார்க்குறேன். இப்போ என்ன வந்து என்னதான் இப்போ நான் ஒரு பயங்கரமான ஒரு சச்சின் ஃபேன் அந்த மாதிரி இருந்தாலும் போனாலும் ஒரு 2 வேர்ல்டு கப்புக்கு அந்த ஒரு ஃபைனல்ஸில் வந்து நின்று ஹோல்ட் பண்ணி ப்ரெஷர் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி ஆடினதுலன்னு பார்த்தீங்கன்னா காம்பீர் தான். பாகிஸ்தான் கூட ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ரெகுலர் ஓப்பனர் வீரேந்தர் சேவாக் கிடையாது, புது ஓப்பனர் வராரு, அவுட் ஆராப்பில். பட் இருந்தாலும் இன்னும் ஆடி அந்த ஃபைனல்ஸ்லேயும் ஒரு டீசன்ட் ஸ்கோர் இந்தியா வரதுக்கு கௌதம் கம்பீர் ஒரு ரீசன். இந்த 2011 வேர்ல்டு கப் அதே சச்சின் சேவாக் அவுட் ஆகிறாங்க, டக் அவுட்டில் சேவாக் போகிறாரு, சச்சின் ஒரு 18 போகிறாரு, ப்ரெஷரு, மும்பை அமைதியாது, அங்கேயும் கிளச் பிளேயர் போட்டு இன்னிங்ஸ் ஆன. ஸோ பிக் மேட்ச் அப்படிங்கிறது அவரோட டெம்பரமெண்ட் இஸ் ஆல்ரெடி தேர். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நியூசிலாண்டில் ஒரு நேப்பியர் டெஸ்ட் நினைக்கிறேன், ஃபுல்லாக அத்தனை மணி நேரம் ஆடி டெஸ்ட்டை வந்து ட்ராப் பண்ணுவார். அதுக்கெல்லாம் மிகப்பெரிய டெம்பரமெண்ட் வேணும். நீங்கள் ஹோமில் வந்து ஆடி முடிச்சுறது நத்திங், அவேல அது ஒரு நியூசிலாந்து மாதிரி கண்டிஷன்ஸில் உங்களுக்கு அந்த கிரவுண்ட் சைஸு வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அங்கே வந்து பால் சும்மா
பேச வைப்பாங்க உங்களுக்கு. டிம் சவுத்திலாம் அந்த டைமில் வந்த டிம் சவுத்திலாம் வந்த புதுசு அது. ஸோ கைல் மில்ஸ், டிம் சவுத்திலாம் வந்து பால் சும்மா அப்படி இது பேச வைப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல கம்பீர் அப்படி ஒரு கிளச் இன்னிங்ஸ் ஆடி ப்ரூவ் பண்ணதுலாம் வந்து இட்ஸ் நாட் அ ஜோக். ஸோ ஒரு கிளச் பிளேயர் மேலே வந்திருக்கிறாரு. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ப்ரெஷர் சுச்சுவேஷனில் எப்படி ஆடுறதுங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து ஹி கேன் இம்பார்ட் டு பிளேயர்ஸ் அப்படிங்கிற விஷயம் பார்க்குறேன். நல்ல எக்ஸாம்பிள் எல்எஸ்ஜி 2 வருஷம் மென்டராக இருந்தார். 2 வருஷம் அவங்க பிளே ஆஃப் போனாங்க. இந்த வருஷம் அவர் இல்லை. எல்எஸ்ஜி பிளே ஆஃப் இந்த ரேஸில் கூட இல்லை. போன வருஷம் அந்த ஒரு ஏக்கனால வந்து ஒரு பயங்கரமான அந்த ஒரு 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 அரண் மாதிரி வச்சு காப்பாற்றிட்டு இருந்தார். கிரவுண்டுக்குள்ளேயும் சரி கிரவுண்டுக்கு வெளியும் சரி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி பறக்கப்பட்டுச்சு, எல்லாம் பேசப்பட்டுச்சு. எல்லாம் இப்போ அதான் பேசுனாங்க, விராட் கோலிக்கு இவருக்கு எப்படி இருக்கும், இவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு. பட் சரிவா சொல்லிட்டாரு, எனக்கு இந்த கோச்சிங் ஸ்டாஃப் வேணும். இவங்க சொல்ல அதே அவங்க கேகேஆர்ல யார் கூட இருந்தாரோ விச் இஸ் குவைட் குட். யார் அவர் கூட ஒர்க் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது ஒர்க் பண்ணிட்டு கூப்பிட்டு வராரு. அது வந்து தப்பாக நான் பார்க்கல. இது ஸ்ரீலங்காவோட ஜெயிச்சிருக்காங்க, குட், பிரச்சனையே கிடையாது. ஸ்ரீலங்கா நம்மளோட ஒரு அண்டர் ரேங்க் டீம் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட். பட் ஒரு ரியல் டெஸ்ட் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, அடுத்த வருஷம் நடக்கிற சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதுக்கடுத்து ஹோம்ல நடக்கிற T20 வேர்ல்ட் கப். இது ரெண்டுலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய லிட்மஸ் டெஸ்டாக இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் நம்ம போகிற பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி நம்ம டவுன் அண்டர் போய் வந்து ஆடுறோம். தொடர்ச்சியாக ஒரு 2 டவுன் அண்டர் டோவில் ஆஸ்திரேலியாலே வந்து ஆஸ்திரேலியா கதிகலங்க வச்சுட்டு வந்திருக்கோம். பட் இந்த முறை அவங்க இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஸாக இருக்கிற ஆஸ்திரேலியாவை டவுன் அண்டரில் ஃபேஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு 3 சீரீஸ் தான் வந்து அவரோட அந்த ஒரு கோச்சிங் அந்த கேப்பபிலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணணும்னு நான் பார்க்குறேன். இப்போ ராகுல் டிராவிட் இருந்தபோது எஸ் நிறைய ஃபெயிலியர்ஸ் நம்ம பார்த்தோம். நம்ம வந்து பேர் என்ன ஒரு T20 வேர்ல்டு கப் நம்ம இந்த இது கூட போகல, செமிஃபைனல்ஸ் ஒன்று தோற்றோம். ஒரு T20 வேர்ல்டு கப் நம்ம லீக்லேயே வெளில வந்தோம். அப்புறம் ஏஷியா கப் ஒன்று தோற்றோம். இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பட் அது ஈக்குவலாக சக்ஸஸும் பார்த்தாப்புல. ஹோமில் வேர்ல்டு கப் தோத்தாலும் அடுத்த ஒரு 6 மாதம் இன்னொரு வேர்ல்டு கப்பையும் ஜெயிச்சிட்டாப்புல. ஸோ ஹி எண்டட் ஆன் அ ஹை. ஐ வாண்ட் கம்பீர், ஹி ஸ்டார்டட் ஆன் அ குட் நோட். I also want him to end on a good note like how Rahul Dravid did. ஏன்னா எப்படி அவர் ஒரு ஐகான், இவரு ஒரு ஐகான். நம்ம நாட் டு தட் லெவல், அட்லீஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ல வந்து இந்தியாவுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பண்ண விஷயங்கள்ல வந்து இவர் ஐகானிக்காக தெரியும். கங்குலிக்கு அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா. ஸோ ஐ வாண்ட் கம்பீர் ஆல்சோ டு ரெப்ளிகேட் த சேம் சக்ஸஸ். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ T20 வாங்கியாச்சு, அண்ட் தென் 50 ஓவர்லையும் ஒயிட் வாஷ் பண்ணுறாங்களா, அண்ட் தென் அவையில் நடக்க போற பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஆகட்டும், அண்ட் தென் T20 வேர்ல்ட் கப் ஆகட்டும், இதெல்லாம் எப்படி கோச் பண்ணி டீமுக்கு அவர் எவ்வளவு சக்சஸ் ரேட்டை கம்பீர் கொடுக்கறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம இத பத்தி இன்னும் டிஸ்கஷன் நிறைய பண்ணலாம். தொடர்ந்து இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.